மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. பல நேரங்கள்ல என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அது மாதிரி மனது மாறி போகும். சோகங்கள் வந்து குவிய 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 சொன்னவர் சோகத்தை விட்டு விட்டு போகலாம், கேட்டவர் மனம் முழுவதும் பாரமாக மாறி போகும். அதற்கப்புறம் கையில தூக்கினீங்கன்னா அந்த சோகம் சொட்டு சொட்டாக கீழே விழக்கூடியது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று தெரிந்தும் தாண்டி என்னால் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து நான் பின்னால் நகரும் பொழுது 40 நபர்கள் முன்னால் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அண்ணாந்து பார்க்க வேண்டிய உயரத்திற்கு அடுத்த நிமிடமே போன நபர்கள் இந்த 40 பேரும். மிகப்பெரிய விஷயம். அதனால தான் ஆசிரியர் ஏன் சொல்லலன்னு கேட்டதுக்கு கூட அதுதான். அடிப்படையில் உள்ள சுயநலம் சார்ந்த ஒரு ஆசிரியராக மட்டும்தான் பார்க்குறேன். நீங்கள் அந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் எழுத்துக்களை அப்படி உதிர்க்க முடியாது. எப்பவும் ஒட்டிக்கொள்வதில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளது ஒற்றை ஒற்றை எழுத்துக்களாக தமிழ். ஆனால் ஆங்கிலம் சுலபமாக உதிர்ந்து போகும். அப்படி உதிர்ந்து போகும் அப்படிங்கிறதுனால அந்த வாலண்டியர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு எப்படி பொருள் புரிந்து கொள்ளலாம் நான் பார்த்தேன். அப்போ வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தா விஷன் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா பல பேருக்கு பார்வை மட்டும்தான் உண்டு, வெகு சில பேருக்கு மட்டும்தான் தரிசனங்கள் உண்டு. இது ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்வார். விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, காணப்படுவது அப்படின்னு சொல்வார். முன்னால் நிற்பது யார் என்று புரிந்து கொள்ளும் நபர் கண்களுக்கு மட்டுமே விஸ்வரூபங்கள் தெரியும். அது நபராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி. உங்களுக்கும் எனக்கும் தற்கொலை முயற்சிக்குள் இருக்கக்கூடிய நபரின் புறத்தோற்றம் வேண்டுமானால் கண்ணுக்கு தெரியலாம். மேபி we are blessed with sight. பட் இந்த 40 பேர் மட்டும்தான் they are blessed with vision. அந்த புறத்தோற்றத்தை தாண்டி பார்க்கக்கூடிய தீர்க்கமான தரிசனம் என்பது எல்லாவற்றையும் கடந்து பார்ப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குள்ளும் போய் பார்ப்பது. அப்போ உங்களுடைய அந்த V stands for vision. ஓ அப்படின்னு சொன்ன பொழுது நிறைய வார்த்தைகள் எனக்குள்ள வந்தது. ஒன்று, மறுபடியும் சங்கர் நாராயண் சார் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். O stands for observation. நீங்களும் நானும் பார்த்தும் பார்க்காமல் அல்லது பார்க்க தெரியாமல், பார்த்தாலும் கவலைப்படாமல் தட்டி கழித்து போகக்கூடிய காட்சிகளை உள்ளே எடுத்துக்கொண்டு போவதற்கு you should be very observant. அந்த ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இதெல்லாம் ஒன்றும் உதவாது, இது எதற்கும் ஆகாது அப்படின்னு புறங்கையால் விரல் நுனியால் தட்டிவிட்டு போகக்கூடிய விஷயத்தை கூட 2 கைகளாலும் அள்ளி கொண்டு போக வேண்டும் என்றால் எந்த தடையும் இல்லாமல் பொங்கி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த தன் ஆர்வலர்களாக மாற முடியும். அப்போ ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிமிசம். எல்லோரும் இது இல்லை என்று சொல்லும் பொழுது ஆமாம் இது உண்டு என்று சொல்வதற்காக. அது மட்டும் அல்லாமல் இதற்குள் முழுகி போய்விட்டோம் என்றால், பல நேரங்களில் எனக்கு அது நடந்திருக்கு. கணுக்கால் அளவு போவேன் என்று கழுத்தளவு போன இடங்கள் உண்டு. அதை தாண்டி அதை விட்டு விடுபட்டு வர வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வோம் விட்டு விலகி நிற்கக்கூடிய ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்வோம். இவரது துயரம், இந்த துயரத்தை போக்குவதற்காக மட்டும்தான் நான் பயணம் படுகிறேனே தவிர துயரத்தை தாண்டி செல்லவும் தாங்கி செல்லவும் அந்த நபர் தயாராக வேண்டும் என்ற புரிதல் இருக்கும் பொழுது மொத்தமாக அதை உள்வாங்காமல் நகர்ந்து நிற்கக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக வேண்டும் தன் ஆர்வலர்களாக. ஸோ இட் பிகம்ஸ் ஆப்ஜெக்டிவிட்டி. அடுத்தது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ அந்த நபருக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு வரும்பொழுது அவுட் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கும் இடத்தை விட்டு கையை நீட்டுவதல்ல, எந்த அளவு முன்னால் உடலை நகர்த்த முடியுமோ அந்த அளவு நகர்த்து கையை நீட்டி விரலை தீண்டக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை, இவை எல்லாமே இந்த ஓக்குள்ள வந்துடும். எல் அப்படிங்கிறது நீங்க லவ் சொல்லலாம், என்னமோ சொல்லுங்க, எனக்கு ஒன்று தான் தெரியும். 2 காதுகளும் ஒரு மனதும் இருந்தால் மட்டும்தான் லிசன் அப்படின்னு சொல்றது முடியும். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கேன் ஹியர். புறக்காது கேட்பதற்கு ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட அத்தனைக்கும் அம்மாவை சார்ந்திருந்தோம், ஆனால் கேட்பதற்கு அவரவர் காதுகளை மட்டும்தான் சார்ந்திருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசன். அதை கூட நான் எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா? LISTEN ஆல் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். எல்லாம் கேபிட்டல் எழுத்துக்களை எழுதப்பட்டு ஒரு கொட்டேஷனுக்குள்ள போட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் அதுவும் பண்ணிட்டீங்கன்னா இதை விட முக்கியமான ஒரு தன்மை, ஒரு தகுதி ஒரு தன் ஆர்வலருக்கு வேற இருக்க முடியாது. People with huge heart and 2 ears to listen. அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அது சொல்ல கிடைக்காதுதான். சோகத்துல பெரிய சோகம் சொல்ல முடியாதது தான். சொல்ல முடியாத சோகம் இல்ல, சொல்ல நபர் இல்லாத சோகம். LI நம்ம அது கொண்டு வந்துட்டோம்.
ரைட்? அப்படி எடுத்தா வி ஆச்சு, அப்ஜெக்டிவிட்டி எல்லாம் வந்து ஓ ஆச்சு, எல் இஸ் ஃபார் லிசன். வாலண்டியர் அப்படிங்கும்போது ஒரு யூக்கு வரும்பொழுது யுனிக்லி யூஸ்ஃபுல் அப்படிதான் பார்க்குறேன். பயனுள்ளவர்கள், ஆனால் தனித்துவமான பயன். அது எல்லோருக்கும் பொதுமையான பணம் இல்லை. எல்லோரும் எல்லா தன் ஆர்வலர்களையும் நீங்க பயிற்சி கொடுத்திருக்கலாம், முயற்சி அவர்கள் செய்வார்களாக இருக்கலாம். அதற்கிடையில் மகிழ்ச்சின்னு ஒன்று தனியா தக்க வைக்கணும். என்னிடம் இல்லாதது எப்படி என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும்? என்னிடம் அமைதி இல்லை என்றால், பொறுமை இல்லை என்றால், புரிதல் இல்லை என்றால் என்னால் எப்படி அது இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியும்? நான் சொல்லக்கூடிய என்ற அந்த ஒற்றை ஒலி போதும் கேட்கும் நபருக்கு நான் கூட இருக்கிறேனா அல்லது விலகி நிற்கிறேனா என்று சொல்வதற்கு. அப்போ யூ ஆர் யூனிக், யூ ஆர் யூஸ்ஃபுல் ஆல்சோ. சரி, டீ வந்தாச்சு இல்லையா? எனக்கு வேற வார்த்தை தெரியல, நீங்க என்ன சொன்னாலும் ஒற்றை வார்த்தை தான். ஆசிரியர்னு வரும்போது கூட TEACHERல டீன் போட்டு அடுத்த நிமிஷம் சொல்லக்கூடியது ட்ரஸ்ட் வர்தி. இவரை நம்பி என்னால் என் வேதனைகளை சொல்ல முடியும். ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா? மன்னனிடம் பொம்மை செய்பவர் 3 பொம்மைகளை கொண்டு போய் கொடுக்க, இதில் எது சிறந்தது என்று கேட்க, மன்னன் ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய அளவு தென்னங்கீற்றிலிருந்து எடுத்த குச்சி மாதிரி ஒன்றை எடுக்க, ஒரு பொம்மையின் காதில் ஒரு காதில் விட இன்னொரு காதில் அது வெளிவர, இன்னொரு பொம்மையின் காதில் விட வாய் வழியாக வெளிவர, இன்னொரு பொம்மையின் காதில் விடும்பொழுது அது வெளியே வராமல் போக, இந்த பொம்மை சிறந்தது. ஒருவர் சொல்வதை கேட்பது போல் நடித்து கேட்காமலேயே ஒரு காதின் வழியாக வெளியே விடலாம், கேட்டுவிட்டு ஊரறை அது பறைசாற்றி கொண்டும் செல்லலாம். ரகசியம் என்று சொன்ன அடுத்த நிமிடம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கலாம். மூன்றாவதாக வரக்கூடியது, இந்த காது வழியாக கேட்ட விஷயம் மனதில் தங்கக்கூடிய உறுதி உள்ளவர்கள் மட்டும் வாலண்டியர்ஸாக மாறணும். ஏன்னா இது ஒரு நூதனமான ஒரு பெருமை வரும்பா. யாருக்காவது ஆறுதல் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அரை வார்த்தை தான் சொல்லியிருப்போம், ஆனா அகிலத்துக்கும் அது தெரியற மாதிரி பறைசாற்றி நடப்போம். ஏன்னா நான் நல்லவன் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு போதை வேற எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட போதைக்குள்ள போகாம யூ லிசன், காதுக்கு வாங்கியாச்சு, உள்ள கொண்டு போயாச்சு. ஆனா T stands for trustworthiness. என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் என்னிடம் வந்த விஷயம், என்னை நம்பி அளிக்கப்பட்ட விஷயம், என்ன சொன்னாலும் என்னிடம் இருந்து போகாது. எனக்கு தெரிந்த ஒரு நபரின் வாழ்க்கையில் என்ன ஆயிற்று தெரியுமா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் சொன்னாலும் கூட சொன்னதாக மட்டும்தான் பொருளே தவிர சொல்வதை தவிர்த்ததாக பொருள் இல்லை. வாலண்டியருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக நான் பார்க்குறேன். ஒரு அப்படிங்கும் பொழுதே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். 2 தொடர்ச்சியா வருது அப்படின்னா, the first E stands for empathy. புரிந்துணர்வு அப்படின்னு சொல்றோம். சகதாபம் அப்படின்னு மலையாளத்தில் ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம் நம்ம. சகதாபம், அந்த சூழலில் நான் இருந்தால் என்ன செய்வேன், இந்த சகதாபம் இருந்தாலே அல்லாமல் நான் முதல் சொன்ன எந்த எழுத்துக்குமே பொருள் இல்லாம போகும். ஐயோ பாவம் என்று சொல்றது சிம்பத்தி. சிம்பத்தின்னு சொல்லும் பொழுதே அந்த இரக்கம் வரும்பொழுது ஒருபடி மேல போயிடுவோம் நாம. இந்த பிடித்துக்கொள் அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். இல்ல, எம்பத்திங்கும் போது சமநிலைக்கு வந்துடுவோம். வந்து இந்த சூழலில் நான் இருந்தால் இதை விட மோசமாக அல்லவா யோசித்திருப்பேன் அப்படின்னு புரியும் பொழுது வரக்கூடியது என்ன தெரியுமா? பணிவு வந்துடும் அந்த இடத்துல. எம்பத்தி இருக்கக்கூடிய, அந்த புரிந்துணர்வு இருக்கக்கூடிய, சகதாபம் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எந்த உயரத்தில் நீங்கள் நிறுத்தி வைத்தாலும் கரை அப்படியே கால் தரையில படுற மாதிரியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. பூமியை விட்டு அரை அங்குலம் மேல போக மாட்டாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, எனர்ஜி. எங்க யூ ஹேவ் டு பிகம் a reservoir of energy. ஏன்னா ஒரு வருத்தத்தை சொல்லக்கூடிய நபர் உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிறது எதை தெரியுமா? உங்களுடைய எல்லாம் நன்றாக நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை சார்ந்த அந்த சக்தி இருக்கே, கணிசமாக போகும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு மொபைல் வாங்கினாலும் 150 ரூபாய்க்கு நான் சார்ஜர்ல போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ you have to keep on recharging your battery. மீண்டும் 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 உங்களுடைய மனதை செறிவூட்டி ஊக்கமடைய செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல். நான் எப்பொழுதும் ஒரு ஆசிரியராக நினைப்பேன், கடைசி வகுப்புக்கு போனாலும் போகிற போக்கில் என்னுடைய கொட்டாவியை அடக்கி கொண்டு போய் வகுப்பிற்குள் நின்றால் அத்தனை குழந்தைகளும் கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கும். ஏன்னா you become the energy. நீங்க ரிசர்வாயர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், incurably energetic. எந்த மருத்துவரிடம் போனாலும் உங்கள் சக்தியின் ஊற்றுக்கண்ணை ஒரு நபராலும் அடைக்க முடியாதுங்கிற அளவுக்கு கர்வம் உள்ள ஒரு நபராக, எங்கே போனாலும் உங்களை சுற்றி எப்பொழுதும் இந்த சக்தி உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்குங்கிற நபராக இருக்கும் அந்த நபர்களுக்கு மட்டும்தான் வாலண்டியர்ஸாக உள்ள வர முடியும். அடுத்தது ஆர் அப்படின்னு கொடுக்குது இல்லையா, ரெடினஸ். வேற எதுவுமே இல்லை, ரெடினஸ். எப்ப கூப்பிட்டாலும் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அடுத்த நிமிடம் அந்த வாலண்டியர் அப்படிங்கக்கூடியது. ஆசிரியரை பத்தி எனக்கு அப்படி ஒரு கர்வம் உண்டு. என்ன, ஆசிரியர் என்பது ஒரு ஆடை அல்ல, அது என் தோல், துணி அல்ல, தோல் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரிதான்
வாலண்டியர்னா த ரெடினஸ், எவர் ரெடினஸ். எப்பொழுது ஆனாலும் என்ன ஆனாலும் 2 காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு மனதையும் திறந்து வைத்துக்கொண்டு முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குமே. ஆனால் யூ ஆர் அ கிரேட் வாலண்டியர். அந்த 40 பேருக்கும் ஒரு தடவை சிக்கனம் பார்க்காமல் கை தட்டுங்க ப்ளீஸ். கை தட்டுறீங்க, ஆனா நன்றி நன்றி நன்றி, மிகப்பெரிய நன்றி. என்ன பண்ண முடியும் நம்மளால? கை கொடுக்கிறேன்னு வந்த நபர்களுக்கு கைத்தட்ட கூட கூச்சப்பட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழல்.